குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். திருமால்பூரில் இருக்கிற மணிகண்டேஸ்வரர் இந்த கோவிலை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த கோவிலோட அமைப்பையும் சிறப்புகளையும் பார்க்கலாம். காஞ்சிபுரம் அரக்கோணம் ரூட்டில் திருமால்பூர் என்ற இடத்துல தான் இந்த கோவில் அமைந்துள்ளது. அதாவது காஞ்சிபுரத்திலிருந்து கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர் தொலைவிலும் அரக்கோணத்திலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவிலும் தான் இந்த கோவில் அமைந்துள்ளது. அது மட்டும் இல்லாமல் திருமால்பூர் ரயில் நிலையத்திலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த கோவில் அமைந்துள்ளது. 5 அடுக்கு கொண்ட கோவில் ராஜகோபுரம் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது. 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்த இந்த கோவில் சோழ மன்னனான பராந்தக சோழனால் கட்டப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. இந்த கோவில் தினமும் காலை 7 மணி முதல் பகல் 12 மணி வரையிலும், மாலை 4:30 மணி முதல் இரவு 8:30 மணி வரையிலும் பக்தர்கள் தரிசனத்திற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கும். ராஜகோபுரத்திற்கு நேராக உயரமான மேடை அமைப்பு கொண்ட பலிபீடம் கொடிமரம் இருக்கும். இந்த ஊரோட வரலாற்று பேர் ஜெயம் கொண்ட சோழ மண்டலத்தில் உள்ள காமக்கோட்டத்தின் பகுதியான வல்ல நாட்டிலுள்ள திருமார்பேறு. இதுதான் இந்த ஊரோட வரலாற்று பெயர். பராந்தக சோழ நினைவாக அமைக்கப்பட்ட சோழீஸ்வரர் மேற்கு நோக்கி அருள்பாலிக்கிறார். இந்த ஆலயத்தின் மூலவர் மணலால் ஆனவர். இவர் தீண்டா திருமேனி என்பதால் இவருக்கு புனுகு மட்டுமே சாற்றப்படுகின்றது. உற்சவ மூர்த்தியான சிதம்பரேஸ்வரருக்குத்தான் அபிஷேகம் நடக்கின்றது. மூலவருக்கு எதிரில் நந்தியம்பெருமான் அருகில் திருமால் கைகூப்பிய நிலையில் இருக்கின்றார். உற்சவர் திருமாலின் கரத்தில் தாமரை மலரும் கண்ணும் உள்ளன. இங்குள்ள சிவபெருமானுக்கு தனி ஒன்று மனமுடையார், புகைத்தீண்ட சிவந்த பிரான், சாதரூபர், மணிகண்டர், தயாநிதியார், பவளமலையார், வாட்டந்தவித்தார், பாசப்பிணி விண்ட சாகினர் என்று 8 திருநாமங்கள் உள்ளன. இத்தல இறைவனை வழிபட்டால் நினைத்தது நிறைவேறும், முக்தி நிலை எட்டலாம் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. இத்தல இறைவியான அம்பாள் அஞ்சனாட்சி என்ற திருநாமத்துடன் அஷ்டலட்சுமியோடு கூடிய பீடத்தில் எழுந்தருளியுள்ளார். இவருக்கு பௌர்ணமி தோறும் ஊஞ்சல் சேவை நடக்கின்றது. மீன ராசிக்காரர்கள் இத்தல இறைவியை வழிபட்டு சகல தோஷ நிவர்த்தி பெறலாம். இது சித்திரை நட்சத்திர தலமாகவும் திகழ்கின்றது. இந்த ஆலயம் சந்திரன் வழிபட்ட தலமாகும். இந்த கோவிலில் நந்தியம்பெருமான் குரங்க முகத்தோட காட்சி தருவாராம். இதற்கான பின்னணி என்னன்னா, ஒரு முறை ராவணன் தன் புஷ்பக விமானத்தில் வடதிசை நோக்கி பறந்து கொண்டிருந்தான். திடீரென பறக்க முடியாமல் விமானம் நின்று விட்டது. அதற்கான காரணத்தை தெரிந்து கொள்ள ராவணன் ரதத்தை விட்டு கீழே இறங்கினான். அப்போது அவன் முன் நந்தி பகவான் தோன்றி, ராவணா, நீ நின்று கொண்டிருப்பது சிவபெருமான் வாயும் கைலாய மலைப்பகுதி. சிவபெருமான் தவத்தில் உள்ளார், அவருக்கு இடையூறு செய்யாதே. உன் போல் ஆணவம் கொண்டவர்களால் இந்த மலையை கடந்து செல்ல இயலாது, எனவே நீ மலையை சுற்றி கொண்டு போ என்று சொன்னாராம். அது கேட்டு ஆத்திரமடைந்த ராவணன், குரங்கு போன்ற தோற்றம் கொண்ட நீயா என்னை திரும்பி போக சொல்கிறாய் என்று இழிவாக பேசினானாம். ராவணன் அப்படி கேட்டதும் நந்தியோட முகம் குரங்காக மாறியது. இதை கண்ட நந்தி, என்னை குரங்கு என்று நீ இழந்து பேசியதால் நீயும் உன் இலங்கை நகரமும் ஒரு குரங்கால் அழிந்து போகும் என்று சபித்தாராம். அதை கேட்டு ராவணின் கோபம் மேலும் அதிகரித்தது. இந்த மலை கிள்ளி எரிந்து விடுகிறேன் என்று கைல மலையை அடியோடு பெயர்க்க தொடங்கினான் ராவணன். இதை கண்ட சிவபெருமானோ மலையின் அடியில் ராவணனை சிக்க வைத்து தன் கால் கட்டை விரலால் மலை அழுத்தி கொண்டார். பல ஆயிரம் ஆண்டுகளாக அதில் இருந்து ராவணனால் மீள முடியவில்லை. தவறை உணர்ந்த அவன் தன் தலையை கிள்ளி குடமாக்கி, ஒரு கையை தண்டமாக்கி, நரம்புகளால் தந்தி செய்து ஒரு வீணையை உருவாக்கினான். அதன் மூலம் சாமகானம் இசைத்தான். இதில் மனம் கரைந்த சிவன் ராவணனை விடுவித்தார். இருப்பினும் நந்தி கொடுத்த சாபத்தால் ஆஞ்சநேயரால் இலங்கை நகரம் தீக்கரையாக்கப்பட்டது.
இதை சித்தரிக்கும் விதமாக இந்த ஆலயத்தில் குரங்குமுகம் கொண்ட அதிகார நந்தியை நாம் தரிசிக்கலாம். இவரை தரிசித்த பிறகு மூலவரை வழிபட செல்ல வேண்டும் என்ற வழிபாட்டு நேதியும் இங்கு உள்ளது. இந்த கோவிலோட உள்பிரகாரத்தில் தட்சிணாமூர்த்தி, மகாவிஷ்ணு, பிரம்மா ஆகியோர் அருள் புரிகின்றனர். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆலயத்தில் துர்க்கை அம்மன் 8 கரங்களுடன் அஷ்டபுஜ துர்க்கையாக சங்கு சக்கரம் ஏந்தி அழகாக காட்சி தருகின்றார். சிவனின் தேவார பாடல் பெற்ற 274 சிவ ஆலயங்களில் இந்த ஆலயமும் ஒன்று. மூர்த்தி, தலம், தீர்த்தம் போன்ற பெருமைகளை கொண்ட இத்தலம் திருமால் பூஜித்த காரணத்தால் இங்கு வரும் பக்தர்களுக்கு தீர்த்தம் வழங்கி சடாரி சாற்றப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் மூலவருக்கு தீபாராதனை காட்டிய பின் எதிரில் இருக்கும் திருமாலுக்கும் தீபாராதனை காட்டப்படுவது மிகவும் சிறப்பு. சிவன் கோவில் என்றாலும் பெருமாள் அருள் பெற்ற தலம் என்பதால் பிரம்மோற்சவ காலத்தில் கருட சேவை இங்கு பிரம்மாண்டமாக கொண்டாடப்படுகின்றது. உலகிலேயே கருட சேவை கொண்டாடப்படும் ஒரே சிவன் கோவில் என்ற பெருமையை பெற்றது இந்த ஆலயம். கும்பகோணத்திற்கு அடுத்தபடியாக மாசிமகம் நடக்கும் புராண பெருமை பெற்றது இந்த ஆலயம். அது மட்டும் இல்லாமல் உலகில் முக்கிய 8 அதிகார நந்திகளுள் இத்தல நந்தியும் ஒன்றாக திகழ்கின்றது. பெருமாள் சிவனை வணங்கி சக்கரம் பெற்ற தலம் என்பதால் இங்கு வழிபடுவோருக்கு எதிரி பயம் இருக்காது, வழக்குகளில் வெற்றி பெறலாம் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இந்த ஆலயத்தில் கருவறை முன் வல்லபை விநாயகர் 10 கரங்களுடன் அருள் புரிகின்றார். இத்தல இறைவனுக்கு சிவப்பு தாமரை அணிவித்து நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபடுவது இங்குள்ள தரிசன முறை. சடாரி வைத்து தீர்த்தம் தருவது இந்த ஆலயத்தோட சிறப்பு. திருமால் உண்டாக்கியதால் இங்குள்ள தீர்த்தம் சக்கர தீர்த்தம் என்று அழைக்கப்படுகின்றது. இத்தல விருட்சமாக வில்வ மரம் உள்ளது. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் ஆகியோர் இத்தலத்தில் பதிகம் பாடியுள்ளனர். மாசி மாதம் நடக்கும் 10 நாள் பிரம்மோற்சவத்தில் மகம் நட்சத்திரத்து அன்று தீர்த்தவாரி நடக்கும். இந்த விழாவின் போது பெருமாளுக்குரிய கருட சேவை நடக்கின்றது. ஆடி வெள்ளி, ஆடிப்பூரம், ஆணி திருமஞ்சனம், திருக்கார்த்திகை, மார்கழி திருவாதிரையும் இங்கு விசேஷம். தமிழ் புத்தாண்டு, ஆணி உத்திரம், விநாயகர் சதுர்த்தி, நவராத்திரி, வைகுண்ட ஏகாதசி, திருவாதிரை, ஆருத்ரா தரிசனம் என பல பண்டிகைகள் இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. இந்த கோவிலோட அமைப்பையும் சிறப்புகளையும் பார்த்தோம். இப்போ இந்த கோவிலோட வரலாறை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ இந்த கோவிலோட ஹிஸ்டரியை பார்க்கலாம். ஒரு முறை சிவனுக்கும் பார்வதிக்கும் தமக்குள் யார் பெரியவர் என்ற விவாதம் ஏற்பட்டது. அப்போது திடீரென பார்வதி தேவி ஈசனின் கண்களை தன் கரங்களால் மூடிட்டாங்க. அது ஒரு கன நேரம்தான் என்றாலும் மற்ற உலகங்களில் அது பல யுகங்களாக இருந்தது. சிவனின் கண்களாக அறியப்படும் சூரியன், சந்திரன், அக்னி ஆகிய முக்கண்களும் மூடப்பட்டதால் உலக உயிர்கள் அனைத்தும் வதைப்பட்டன. உலகம் அழியும் நிலைக்கு தள்ளப்பட்டது. தன் விளையாட்டு வினையாகி விட்டதை உணர்ந்த பார்வதி தன்னால் உலகம் சந்தித்த விளைவை எண்ணி வருந்தினாங்க. தன் தவறுக்கு பரிகாரம் வேண்டினார். உடனே சிவபெருமானும் நீ பூலோகம் சென்று தவம் செய் என்றார். அதை ஏற்று பூலோகம் வந்த பார்வதி பாலாற்றின் கரையில் இருந்த வில்வ மரத்தடியில் மணலிங்கம் அமைத்து வழிபட்டார். தேவியின் தவத்தில் மனம் குளிர்ந்த ஈசன் அவரை தேடி வந்து பார்வதி என்று அழைத்தார். சிவ சிந்தனையில் ஆழ்ந்திருந்ததால் ஈசனின் குரல் பார்வதி தேவியின் மனதிற்குள் நுழையவில்லை. தன்னை அலட்சியம் செய்ததாக எண்ணிய இறைவன் பார்வதியின் தவத்தை கலைப்பதற்காக தம் தலையில் இருந்த கங்கையை தூக்கி பாலாற்றில் விட்டார். இதனால் பாலாற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடியது. இதனால் தேவியின் தவம் கலைந்தது. வெள்ளத்தில் மணலிங்கம் அடித்து சென்று விடாமல் இருக்க அதை இறுக்கமாக தழுவியபடி இருந்தார். பார்வதி மேலும் தனக்கு உதவும்படி தன் அண்ணனான விஷ்ணுவை அழைத்தார். தங்கையின் குரல் கேட்டு அங்க வந்த பெருமாள் ஆற்றின் குறுக்காக சயன கோலத்தில் படுத்து பாலாற்றை தெற்கு நோக்கி பாயச் செய்தார். அதன் பின் சிவபூஜையை நிறைவு செய்தார் பார்வதி. இதையடுத்து பார்வதிக்கு காட்சி தந்து பார்வதியுடன் கையிலை திரும்பினார் சிவபெருமான். பார்வதி தேவி லிங்கத்தை இறுக்கப்பற்றும் போது தன்னுடைய முத்துமணி மாலை லிங்கத்தில் பதிந்தது. இதனால் இத்தல இறைவன் மணிகண்டேஸ்வரர் என்று அழைக்கப்படுகின்றார்.
ஜலந்தாசூரன் என்னும் அசுரன் தேவர்களை துன்புறுத்தி வந்தான். இதனால் தேவர்கள் சிவனிடம் சென்று முறையிட்டனர். உடனே ஈசன் தன் விரலால் பூமியில் ஒரு வட்டமிட்டார். அது சக்கராயுதமாக மாறி ஜலந்தாசூரனை அழித்து மீண்டும் ஈசனிடம் வந்து சேர்ந்தது. பின்னாளில் குபன் என்ற அரசனுக்கும் கதிசி என்ற முனிவருக்கும் பகை உண்டானது. விஷ்ணு பக்தனான குபன் திருமாலிடம் முறையிட்டான். உடனே திருமால் தன்னிடம் உள்ள சக்கராயுதத்தை ஏவினார். அது முனிவரின் வஜ்ர உடலை தாக்க முடியாமல் கூர் மழுங்கியது. இதையடுத்து சிவனிடம் உள்ள சக்கராயுதத்தை பெற திருமால் முடிவு செய்தார். இதனால உடல் முழுவதும் திருநீறு, ருத்ராட்சம் உள்ளிட்ட சிவச்சின்னம் அணிந்து பார்வதி தாயார் வழிபட்ட இந்த மணலிங்கத்திற்கு பூஜை செய்து வழிபட்டார். மேலும் தினமும் 1000 தாமரை கொண்டு இறைவனை பூஜித்தார். ஒரு நாள் பூஜைக்கு ஒரு தாமரை குறைந்தது. இதையடுத்து தன் கண்களில் ஒன்றை சிவனுக்கு அர்ப்பணித்தார் திருமால். சிவபெருமான் மகிழ்ச்சி அடைந்து திருமால் முன்பாக காட்சி தந்து அவருக்கு அருள்பாலித்தார். மேலும் அவருக்கு தேன் தாங்கிய தாமரை கண்களை வழங்கியதுடன் தன்னிடம் இருந்த சுதர்சன சக்கரத்தை வழங்கி அருளினார். திருமால் பேறு பெற்ற தலம் என்பதால் இத்தலம் திருமாற்பேறு என்று அழைக்கப்பட்டு தற்போது திருமால்பூர் என்று அழைக்கப்படுகின்றது. இத்தலத்தில் ஒரு கண நேரம் தங்கியவர்களுக்கும் முக்தி அளிக்க வேண்டும் எனவும், இங்கு வழிபட்டால் அனைத்து கோயில்களில் உள்ள லிங்கங்களையும் வழிபட்ட பலன் கிடைக்க வேண்டும் எனவும் வரம் பெற்றார் திருமால். சிவனும் மகிழ்ந்து திருமால் கேட்ட வரத்தை தந்தருளியதாக வரலாறு. திருமாலும் பார்வதி தேவியும் மனம் உருகி வேண்டிய இத்தல இறைவனை நாமும் சென்று வழிபடலாம். இந்த கோவிலை பற்றி எனக்கு தெரிஞ்ச தகவலை பதிவு பண்ணியிருக்கேன். மேலும் சில தகவல்களை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு மேலும் தகவல் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த கோவிலுக்கு குடும்பத்தோடு போயிட்டும் வாங்க. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். ஓம் நம சிவாய.